தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நாளில் கூட தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்தபடியினால் அவரை அதிகமாய் துதிக்க வேண்டும். அநேகருக்கு இந்த ஆழமான அனுபவத்துக்குள் போவதற்கு மனமில்லாமல் இருக்கிறது. வேதத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் கோழி தன்னுடைய குஞ்சுகளை செட்டையின் கீழே சேர்த்துக் கொள்கிற வண்ணமாக தேவன் நம்மை சேர்த்துக் கொள்ள மனமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நமக்கு என்ன கிடையாது, தேவ சமூகத்தில் வருவதற்கு மனமில்லாமல் அநேகருடைய இந்த நேரத்தை வீணாக்கி விடுவதை யோசிக்கும் போது மிகுந்த பாரம் தான் என்ன கொண்டாடும். நீங்கள் எந்த ஒரு காரியம் சொன்னாலும் கூட, சூழ்நிலைகளை சொன்னாலும் கூட, ஆண்டவர் சமூகத்தில் வராதபடி இருப்பது ஒரு பெரிய பாரம். ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த பாரம் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் அதை விட அதிகமாக பாரப்படுகிற தேவனாக இருக்கின்றார். பாரம் அவருக்குள் ஒரு சமூகத்தில் வந்து பாரத்தை வைத்து விடும்படி அழைத்திருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? நம் பாரங்களை நாமே சுமந்து கொள்ள யோசிக்கின்றோம். அப்படி அல்ல, எந்த பாரத்தையும் தேவன் சுமக்கத்தக்கதான தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட பாரத்தையும் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்படி கடந்து வந்த போது அவரை பார்த்து யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி உலகத்தின் பாவத்தை சுமந்தவர். பாவம் என்பது அவரால் சுமக்க முடியாது. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணடு சொல்லி பார்க்கிறோம். அப்பேற்பட்டவர் என்ன செய்தார்? உலகத்தின் எல்லா பாவத்தையும் சுமந்து கொள்ளும்படியான ஒரு தேவனாய் கடந்து வருவதை பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நெருங்கி வர விரும்புகின்றார். அவரை குறித்து நாம் அதிகமாய் புரிந்து கொள்ள விரும்புகின்றார். காரணம், கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்கும் போது ஒரு நடுக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது, ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது, ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட தேவன் நம்மை பாதுகாக்க அவருடைய உறவை இன்னும் அதிகமாக நமக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறபடினாலே எடுத்து நாம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே என்று சொல்லி இங்கே பவுல் சொல்வதை பார்க்கலாம். யார்? கூடி வந்திருக்கிற நமக்காக தான் வேதம் சொல்கிறது. தேவ ஜனங்கள் என்று சொல்கிற ஒவ்வொருவருக்காக தான் வேதம் சொல்கிறது. என்ன சொல்கிறது? நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். யாராய் இருக்கிறோம்னா தேவனுடைய புத்திரர் சொல்லும் பிள்ளைகளாய் இருக்கிறோம். எப்படி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பிள்ளைகள் என்று சொந்தம் பாராட்டுகிறோமோ அதுபோல் வேதம் சொல்கிறது நாம் யாராய் இருக்கிறோம்? அவருடைய புத்திரராக, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய சகலத்தையும் செய்ய நாம் ஆசைப்படுகிறோமோ அதுபோல் நாம் யாருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம்? தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளையை வளர்க்கும் போது அந்த பிள்ளையின் ஒழுங்குக்காக எதிர்பார்ப்போம், ஒரு பிள்ளையின் வளர்ச்சியை எதிர்பார்ப்போம், ஒரு பிள்ளையினுடைய படிப்பை எதிர்பார்ப்போம், பண்பை எதிர்பார்ப்போம். அதுபோல நாமும் கூட நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்க காரணம் என்ன? நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் யாராய் இருக்கிறோம்? தேவ சமூகத்தில் வருகிற அத்தனை பேரும். வாசிப்போம் அதை மறுபடியுமாக. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே. எதனாலங்க? நாம் யாவரும் விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். யாரை மாறிவிட்டோம்? விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். நாம் யாவரும் பிள்ளைகள். தேவ ஜனங்கள் யாவரும் பிள்ளைகள். பவுலுடைய ஒவ்வொரு நிருபங்களை பார்க்கும்போது சபைகளை உற்சாகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். சபையில் இருக்கிற அத்தனை பேரும் தேவ சமூகத்தில் நெருங்கி வரும்படியாக பிரியப்படுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தில் செய்திருக்கிற நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படியாக புத்திரராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யாராய் இருக்கிறோம்? இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தினாலே. யாருடைய விசுவாசத்தினாலே? நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகளா மாறி. பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். இந்த பூமியிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். எதனால் பிள்ளைகளாய் மாறின? புத்திரராக அவரை பற்றும் விசுவாசத்தினாலே பிள்ளைகளா மாறிட்டோம். விசுவாசம் அல்லவா அது என்ன ஒரு கிருபை கொடுத்தது? அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது குறைவு கொடுக்கிறோமோ?
நாம் குறைந்தாலும் கூட அவருடைய பிள்ளைகள் நிறைவா இருக்கும் என்று எண்ணுகிறோம் அல்லவா? அதுபோல் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எந்த விதத்திலும் பயப்படக்கூடாது. நாம் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம் அடுத்த வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். ஒன்று, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இரண்டாவது, அவரையே தரித்துக் கொண்டோம். இது பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ண நம்ம தரித்துக் கொண்டோம். ஒரு உடை அணிவது போல நம்ம அவரை தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று, பிள்ளையாய் இருக்கிறோம். இரண்டாவது பண்ணுங்க, அவரையே என்ன பண்ணீங்க? தரிச்சுக்கிட்டீங்க. நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளை நீங்க அப்படியே மனசுக்குள்ளாக கொண்ட போனாங்க அப்படியே தரித்துக் கொள்வோம் இல்லைங்களா? அப்படியே என் பிள்ளைக்காக என்ன பண்ண போறான்னு வாழணும், என்னுடைய மகனுக்காக என் பிள்ளைகளுக்காக ஓட வேண்டும், உழைக்க வேண்டும் என்று அதே யோசனை நமக்குள்ளாய் தரித்துக் கொண்டோம் அல்லவா? அது போல ஒன்று பிள்ளைகளாய் மாறினோம். இரண்டாவது, கிறிஸ்துவை நமக்குள்ளாக தரித்துக் கொண்டீர்களே. என்ன ஒரு வார்த்தை! ஆண்டுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது எப்படியெல்லாம் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், எப்படி நம்மை கர்த்தர் தைரியப்படுத்துகிறவராய் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறோம் இன்றைக்கு. நான் தேவனை குறித்து விளக்கம் தெரியாமல் இருக்கிறோம் இன்றைக்கு. நான் ஒரு தூரமாக யோசிக்கிறோம், ஒரு பயந்தவராய் யோசிக்கின்றோம், ஒரு நடுக்கமாய் யோசிக்கின்றோம். ஆனால் வேதத்திலே விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாம் யாராய் இருக்கிறேன்? விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. சொல்லுங்க, இருக்கிறீர்களே. காரணம் என்ன? அவர் குழம்பு இருக்கிறார்கள், அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறபடினாலே அவர் சொல்லுகிறார்கள், யாராய் இருக்கிறீர்கள்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். நமக்குள் இன்றைக்கும் பதட்டம், நமக்குள் இன்றைக்கும் கலக்கம், நமக்குள் இன்றைக்கும் குழப்பம். நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. தேவ கிருபை, தேவ கிருபை. சகோதரி சொன்ன வண்ணமாக குடும்பத்தில் அநேகருக்கு அந்த பாதிப்பு வரும். ஆனால் தேவன் கிருபையாய் பாதுகாப்பு. கிருபை. நேற்று என்னுடைய உறவினர் கோயம்புத்தூர் இருக்கிறார். அவனுடைய மகனுக்கு வந்திருக்குது, அதுக்கப்புறம் அந்த தாய்க்கு வந்திருக்குது, தகப்பனுக்கும் யோசிச்சு பாருங்க. எங்கே போயிட்டோம்னா போயிட்டு யாரும் ஜெபிக்க போனாங்க இல்லையா, அங்கே பிரச்சனை வந்து வீட்டுக்கு நைட்டு ஃபீவர் ஆகிருக்கு. அடுத்த நாள் அவருக்கு அந்த மகனுக்கும் தாய்க்கும் யோசித்து பாருங்க. தெய்வ கிருபை யார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள. நீங்கள் யார்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அதனுடைய ஈஸியான வழி என்ன? நாம் யாராய் இருக்கிறோம்? நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவ இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால். சிம்பிள். அவருடைய பிள்ளையை மாறுவதற்கு ஒரு பெரிய ஒரு தியாகம் எல்லாம் செய்ய வேண்டாம். விசுவாசத்தினால். விசுவாசம் தான் அவருடைய பிள்ளையாவதற்கு ஒரு பெரிய ஒரு காரியங்கள் செய்ய வேண்டாங்க. நம்முடைய அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் யாரை மாறிவிட்டோம்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே என்று சொல்லி அங்கே தேவ ஜனங்களை தட்டி எழுப்புகிறார். கலாத்திய சபை என்பது தேவனுடைய காரியங்களிலே வைராக்கியமாக இருந்தார்கள் அவர்கள். அந்த சபையினுடைய அந்த குறைகளை குறித்து அங்கே பவுல் சொல்லும்போது அங்கே அவர் சொல்லுகிறார். அங்கே வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 9 வாசிக்கும், 8 வாசிக்கும், 4, 8. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது இருந்தீங்க, சுபாவத்தின்படி தேவன் அல்லாதவர்களாய் இருந்தீங்க. பட்டி பண்ண தேவனை அறிந்திருக்கிறோம். ஒரு நாள் அறியாமல் இருந்தோம். தேவன் என்றால் நமக்கு தெரியாமல் இருந்தது. தேவனை அறியாதபடியினாலே நாம் என்ன செய்தோம்? உலக ரீதியான வழிபாடுகளுக்குள் இருந்தபடினாலே தெய்வத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்தலத்துக்கு செல்வோம், தெய்வத்தை தேடுவதற்கு ஒரு இடத்துக்கு செல்வோம், தெய்வத்தை ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தில் வைத்துதான் ஆராதிக்க முடியும். அறியாமல் இருந்த போது அது. பட் இன்றைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அவரை அறிந்திருக்கிறோம். எது நிமித்தமாக? அவரை பற்ற விசுவாசத்தினாலே நான் மகனாகும்படியாக அறிந்திருக்கிறேன். அறிஞ்சோம் இல்லைங்களா? அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளாகி நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய ஜனமாகி நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். அவர்கள் அறியாமல் இருந்தபடியினாலே 8 வாசிங்க இப்போ 9. இப்போது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது. எப்படி இங்கே பார்க்கிறோம்? இவ்வளவு பேசிய 3ஆம் அதிகாரத்தில் யாருன்னு சொன்னார்? கலாத்திய சபையை பார்த்து நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள், கிறிஸ்துவை தரித்திருக்கிறீர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணாங்க? மறுபடியும் என்ன பண்ணாங்க? அடிமையா மாறிட்டாங்க, குழப்பமாயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்க? இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஓய்வு நாளை குறித்து குழப்பத்தோடு இருக்கிறோம். இந்த ஓய்வு நாளின் மேன்மை தெரியாமல் இருக்கிறோம். வேதனை.
வேதனை, வேதனையா இருக்கிறது. வேதனை. தேவனுடைய நாள் என்பதை குறித்து அறியாமல் இருப்பதே ஒரு வேதனை. நாளை குறித்து ஒரு விசேஷமா எண்ணுகிறோமா? யோசித்து பாருங்கள். இதை ஒரு கனமா எண்ணுகிறோமா? தேவனோடு பழகுவதற்காக உருவாக்கப்பட்ட நாள் இது. தேவனோடு பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட நாள் இது. மற்ற நாளெல்லாம் 6 நாட்கள் நம்முடைய அலுவல்கள், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய வேலைகள், நம்முடைய குடும்பங்கள், இவைகளிலேயே நேரங்கள் செலவிடுகிறோம். ஆனால் தேவன் இதற்கென்று நம்மை ஒரு நாளை உண்டு பண்ணி அந்த நாளை அவரோடு கூட பழகுவதற்கென்று ஒரு நேரத்தை உண்டாக்கின போதும் கூட இதை அறியாமல் இருக்கிறோம். அதைத்தான் இங்க சொல்லுகிறோம். இப்போது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? இங்க பார்க்கிற பலனற்றதும் வெறுமையுமானது. மற்ற எந்த ஒரு ஐக்கியமும் பலனற்றது. நாம் எந்த ஒரு காரியத்தை அணுகினாலும் அந்த ஐக்கியம், அந்த ஃபெலோஷிப், அந்த நட்பு என்பது உங்களுக்கு மன உளைச்சலை கொண்டு வருகிற நட்பாய் கூட இருக்கும். உறவுகளுடைய உறவு என்பது உங்களுடைய மனதை பாதிக்கும்படியாக இருக்கும். ஒன்று பலனற்றது, இரண்டாவது வெறுமையானதாக இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் யார் என்று சொல்லுகிறார்? தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்களே, தேவனையே தரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே என்று சொன்ன போதிலும் கூட அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அடிமைப்பட்டு விட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை குறித்து என்ன மேன்மை என்பதை அறியாதபடிக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள். அதைத்தான் சொல்கிறேன். கிறிஸ்துவ வளர்ச்சி என்பது தேவ சமூகத்தில் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதன் மூலமாக தான் அதிக வளர்ச்சி அடைய முடியும். அங்குதான் நீங்கள் வீட்டிலே ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் தேவன் சபை என்பதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறபடியினாலே என்ன செய்து விட்டார்? அவர்கள் புத்திரராய் இருக்கிறோம் அல்லவா, தகப்பனும் தாயும் பிள்ளை எதிர்பார்ப்பார் அல்லவா. தேவன் நம்ம எதிர்பார்க்க காரணம் என்ன? நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இரண்டாவது, அவரை தரித்திருக்கிற அளவுக்கு ஒரு ஐக்கியத்தை நான் அறிந்த போதிலும் கூட நான் எப்படி இருக்கிறேன்? அடிமைகளாய் இருக்கிறேன். 10 வாசிங்க. நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுங்க மழை காலத்தை பார்க்கிறோம், பனிக்காலத்தை பார்க்கிறோம், நாளை பார்க்கிறோம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இது வேறு விதமான காரியம்தான். ஆனாலும் இதிலே ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. இன்றைக்கு எதை பார்க்கிறார்கள்? நாட்களை பார்க்கிறாங்க. இந்த வாரம் இல்லைங்க, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஐயோ மழை காலமா இருக்கு, எதை பார்க்குறாங்க? என்ன காலமா இருக்கு? கொரோனா காலமா இருக்கு. என்ன காலமா இருக்குங்க? எல்லாம் இருக்கு. நாம் யார்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே, பிள்ளைகளாய் இருக்கிறீர்களே, அவரையே தரித்துக் கொண்டிருக்கிறோமே. உங்கள் மேல் யார் இருக்கிறார்? தேவன் ஆவியாக உங்கள் வாசம் பண்ணுகிறாரே. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை தொடுகிற அளவுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அல்லவா. எதற்கு நம் வாழ்க்கையிலே நாம் அடிமைகளாய் இருக்கிறோம்? இந்த நாளுடைய மகிமை தெரியாமல் இருக்கிறதே. வராத அத்தனை பேரிடத்தில் கேட்பதை சொன்னால் ஒரு கதையை சொல்லுவார்கள். நான் ஏற்றுக்கொள்ளலாம். காரணம் என்ன? என்னை ஏற்றுக்கொண்டபடினால் நான் உங்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தேவனும் அவருக்காக ஏங்குகிறவராய் இருக்கிறாரே. என் பிள்ளைகள் அல்லவோ, புத்திரராய் இருக்கிறீர்களே, என்னை தரித்திருக்கிறீர்களே. யோசித்து பாருங்கள், நம் வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு இறங்கி வந்து பேசுகிறவராய் இருக்கிறார். கடந்த வாரம், இந்த மாதம் கூட வாக்குத்தத்தம் என்ன? கச்சையானது அறையிலே சேர்த்துக் கொள்கிற வண்ணமாக அவர்களை சேர்க்கையாக்கினேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவர்களோ செவி கொடாமல் போனார்கள் என்று சொல்லி பார்த்தோம் அல்லவா. எவ்வளவு நெருங்கி பேசுகிறார். அந்த கச்சை அறை என்பது புரியாமல் இருந்தபடினாலே இந்த வாரம் என்ன சொல்லுகிறா? நீங்க என் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டார். அது நமக்கு என்ன பண்ணலங்க? என்னவோ சொன்னாரு, இடுப்புனாரு, கச்சைனாரு, அது இன்னும் புரியல நமக்கு. என்னதுங்க? எனக்கு கூட புரியல. ஒன்றும் அதை ஆராய்ச்சி என்னதுங்க? எனக்கு என்னதுங்க? எவ்வளவு இறங்கி வந்து பேசுகிறார். புரியல. என்ன பண்ணலங்க? நமக்கு புரியாதபடிக்கு இன்றைக்கு நம்முடைய காலம் சென்று கொண்டிருக்கிறது. புரியாமல் செல்கிறது. 7 மடங்கு எரிகின்ற அந்த அக்கினி முன்பாக அந்த 3 நபர்களை பார்க்கிறோம். நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் எங்களை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்பிவிக்காமல் போனாலும் தேவனை அறிந்திருந்தார்கள். அன்றைக்கு இயேசு கிடையாது, இயேசுவின் சிலுவை கிடையாது, மரணம் கிடையாது, உயிர்த்தெழுதல் கிடையாது. சாத்ராக் மேஷாக் காலங்களில்
நமக்கோ இன்றைக்கு இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் சிலுவை, இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல், இயேசுடைய பரலோகம் செல்வதை படிக்கிறோம், வருவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நாம் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கும்போது கலாத்திய சபை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. தரித்துக் கொண்டிருக்கிறோமே, யோசித்து பாருங்கள். என்ன உறவு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிற உறவு எப்படிப்பட்டது யோசித்து பாருங்கள். அவரையே நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் மேல் முழுமையாய் சூழ்ந்திருக்கிறார். என்னுடைய சரீரம் முழுமையாக என் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவன் ஆட்கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கும் போது இங்கே சொல்லப்படுகிறது, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவர் தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இரண்டாவது பவுல் சொல்கிறார், என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன் என்று சொன்னவனாய் ஆட்கொள்கிறவராய் இருக்கிறார். ஆட்கொண்டவர், உங்கள் மேல் அவருடைய அபிஷேகம் ஆட்கொண்டிருக்கிறது. அநேக நேரங்கள் பயம் ஆட்கொள்கிறது, குழப்பம் ஆட்கொள்கிறது, தடுமாற்றம் ஆட்கொள்கிறது. ஆனால் பவுல் சொல்கிறார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவன். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமே, நாம் அவருடைய புத்திரராய் இருக்கிறீர்களே என்று சொல்லி அங்கே ஒரு கேள்வி. காரணம் என்ன? கலாத்திய சபை குழப்பமாய் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஆவியில் ஆரம்பித்தவர்கள் மாம்சத்தில் முடிக்கின்றார்கள். அந்த கலாத்திய புத்தகத்தை வாசிக்கும் போது அவருடைய சூழ்நிலைகள் அவரை மாற்றிவிட்டது. இன்றைக்கு 6 மாதங்கள் தேவனை அதிகமாக ஆராதிக்க முடியாமல் என்ன பண்ண மாறிவிட்டார். என்ன பண்ணாங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படிப்பு இன்ட்ரெஸ்டே இல்லை அதுங்க. அவர் என்ன கிடையாதுங்க, லீவ் விட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் மறந்துட்டாங்க. அது மாதிரி 6 மாதம் ஆகிட்டோம்போ ஆண்டவரை ஏதோ ஒப்புக்கு சவ மாதிரி வந்துட்டு என்ன பண்ணணும்போ மறந்துட்டோம். அந்த ஆவியில் அனெல்லாம் கிடையாதுங்க. நினைச்சா வருவோம், சொல்லுங்க, நினைச்சா சொல்லுங்க. ஸ்கூல் அந்த ஞாபகமும் இல்லை, உடனே தெரியும் ஸ்கூல் இருக்குன்னு தெரியும் இல்லதுங்க, ஞாபகமே. அதுபோல் நமக்கு என்னாச்சுங்க, ஞாபகம் சண்டே இல்லை, சீக்கிரம் போயிடலாம். என்னதுங்க சண்டே? என்னதுங்க சண்டே? எதுக்காக? நான் யார் அவருக்கு? நான் அவருடைய புத்திரராய் இருக்கிறேனே, நான் அவரை தரித்துக் கொண்டிருக்கிறேனே, என்னை ஆட்கொண்டவர் அல்லவா. அவ்வளவு ஒரு நெருக்கமான உறவை தேடுகிற விதமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். வந்திருப்பதற்காக நன்றி. வராத ஜனங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எதற்கு வரவில்லை, என்ன காரணம் சொல்லலாம், எந்த ஒரு காரியமும் சொல்லலாம். ஆனால் நாம் யாராயிருக்கிறோம்? தேவனுடைய புத்திரராயும் இரண்டாவதாக தரித்திருக்கிறார். என்னை ஆட்கொண்டிருக்கிறார். அந்த அப்போஸ்தலர் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய கப்பல் சீற்றத்திலே சிக்கப்பட்டுகிறார்கள். மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை வருவதை பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். பாருங்கள், எல்லோரும் பயந்து இருக்கிறார்கள். கப்பலில் வந்த யாத்திரிகள் யாவரும் பயந்து விட்டார்கள். காரணம் என்ன? ஆட்கொள்கிற அனுபவம் அவனுக்கு இல்லாமல் இருந்தது. யாருக்கு மாத்திரம் இருந்தது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரம் என்ன அனுபவம் இருந்தது? ஆட்கொள்கிற அனுபவத்தை அவர் அனுபவித்தபடியினாலே, தெய்வம் தனக்குள் இருப்பதை அவர் உணர்ந்தபடியினாலே, தேவனை சேவிக்கின்ற அனுபவம் அவருக்குள் இருந்தபடியினாலே அங்கே ஒரு சத்தம் வருகிறது, பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். எதற்கு முன்பாக? பயப்படாதீங்க, இன்னும் மேன்மையை பெறுவதற்காக நீங்கள் நிற்க வேண்டும். சுகத்தை பெற்று, பலத்தை பெற்று, ஆரோக்கியத்தை பெற்று, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நிற்க வேண்டியவர்கள் நாம். சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சமுதாயத்தில் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும். பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அங்கே பவுலை பார்த்து தூதன் சொல்கிறார், பயப்படாதே, நிற்க வேண்டும். உங்கள் மேல் தேவன் ஆட்கொண்டபடியினால் உங்களோடு கூட யாத்திரை பண்ணுகிற, வாழ்க்கையில் பயணம் செய்கிற உறவுகளை கூட தேவன் தயவு பாராட்ட வல்லவராய் இருக்கிறார்.
உன்னோடு யாரெல்லாம் பழகுறாளோ, யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவர், கர்த்தர் பலத்தை கொடுக்க வல்லவர். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணுகிறார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். 22 வாசிங்க. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு பிராண சேதம் வராது. அதுக்கு பிராண சேதம் இருக்கு, உயிர் மரணம் வராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன். நமக்கெல்லாம் மரணம்லாம் அவ்வளவு சீக்கிரம் வராது. இந்த நோயினால் யாருக்கும் காரணம் என்ன? நாம் அவருடைய பிள்ளைகள். இதனால் பிள்ளைகள் விசுவாசம் மூலமாய் பிள்ளைகள். நான் அவரை தரித்திருக்கிறதுனால் ஞானஸ்நானம் எடுத்தபடியினால் நான் அவ்வளவு ஈஸியா சொல்றேன். பார்த்தீங்களா? நம்ம அப்படியே சுத்தி கித்தி என்னவோ யோசிக்கிறோம். ரொம்ப சிம்பிளா தேவன் பேசுகிறார். ரொம்ப அழகா ஒரு குழந்தை விளங்கி கொள்கிற அளவுக்கு அவர் சொல்லுகிறார். விசுவாசம் மூலமாக நீங்க புத்திரரா மாறிட்டீங்க. ஞானஸ்நானம் பெற்று என்ன பண்ணீங்க? என்னையே நீங்க தரிச்சுக்கிட்டீங்க. அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஜனமாகி நம்ம என்ன செய்ய வேண்டும்? பயப்படாதபடி இருக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, நம்மோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் செய்வார் உனக்கு தயவு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஒரு ஜனனி, ஒரு பயணத்தில் போயிட்டு இருக்க நம்ம வாழ்க்கை என்ற பயணத்தில் நாம் ஒரு பயணம். இதில் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அத்தனை பேரையும் உங்கள் மேல் ஆட்கொண்டபடியினாலே, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே, நாம் அவரை தரித்து கொண்டபடியினாலே நமக்கு மாத்திரம் தயவல்ல, யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் தயவை கொடுக்க வல்லவர் கர்த்தர் பெரிய. அவர் ஜனங்கள் மூலமாக தான் தேவன் உலகத்தில் பாதுகாப்பை கொடுக்க முடியும். அநேக ஜபத்தினால் தான் இன்றைக்கு பார்க்கிறோம் நம்முடைய தேசத்தில் பெரிய பாதிப்பில்லாதபடிக்கு தேவன் மாற்றினார். உலக அளவிலே சொல்லப்பட்டது, இந்த நோயினால் கோடிக்கணக்கான மக்கள் மாண்டு போவார்கள், மரித்து போட சொல்லி. காரணம் என்ன? உலக அளவிலே தேவனை ஜெபிக்கும்படியான ஒரு கூட்டம் இருக்கிறது. குறிப்பாக நம் தேசம் பெரிய தேசமாக இருக்கிறபடியினாலே ஆட்கொண்டவர் பெரிய தேவனாக இருக்கிறார். தேவ ஜனங்கள் மூலமாக யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. அதுபோல் தேசத்திலே தேவ ஜனங்களாகிய தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் தரித்துக் கொண்ட நிமித்தமாக நம் தேசத்தில் தயவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அரசாங்கத்தின் மூலமாய் அல்ல. அரசாங்கம் செய்கிறது பாதுகாப்புக்காக இவ்வளவு பிரயாசப்படுகிறது. வல்லரசு நாடெல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா? நம் தேசம் ஒரு பெரிய வல்லரசாய் உருவாக்கப்பட்டாலும் கூட நம்மை விட பணத்தில் பெருமையான தேசம் இருக்கிறது அல்லவா? ஆனால் அங்கே பாதுகாப்பு குறைந்திருப்பது காரணம் என்ன? நம் தேசத்தில் தேவ ஜனங்கள் அதிகமாக இருக்கிறபடினாலே யாத்திரை பண்ணுகிற அனைவருக்கும் தயவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாராய் இருக்கிறோம்? தேவ ஜனங்களாய் இருக்கிறோம். அங்கே கலாத்தில மறுபடியும் வாசிப்போம் 3ஆம் அதிகாரம். நீங்கள் எல்லோரும் யாருங்க? இருக்கிற எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள். அந்த சகோதரி பதில் கரெக்டா ஒரு 6:30 வந்துடுறாங்க. மஞ்சுளா பெருமா பேச கூட தெரியாது வந்துடுறாங்க. நினைச்சு எப்படியும் அவங்க அப்படி ஆவில உணர்த்த போட்டு கொண்டு வந்து பார்க்குற ஒரு 3 வாரம் பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க. அழுது ஆண்டவரே இந்த ஆத்மாவுக்கை நன்றி. அழுது ஆண்டவரே நீ கொடுத்த ஆத்மாவுக்காக. அந்த மகளுக்கு அவ்வளோ ஒரு சரியான பேச்செல்லாம் அவர் பேச மாட்டாங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் பேசுவாங்க. அழுது ஆண்டவரே இந்த கொடுத்த இந்த ஆத்மாவுக்காய் நன்றி ஆண்டவர். தேவன் எவ்வளவு பெரியவர். ஒரு பாவி மனம் திருவிழா பரலோகத்திலே ஒரு பெரிய கூட்டம் அல்ல. அழுது ஆண்டவரே இந்த 3 வாரமும் பார்க்குற சீக்கிரம் வராங்க. கேட்ட அப்புறம் பேர்லாம் பேசுனதுக்கு உன் பேரெல்லாம் மஞ்சள் தெரியவே மஞ்சுளா இருந்து சொல்லு மாமியாரே அனுப்புகிறாங்க. பேச பதில் வழியில் பார்த்தா ஒரு மாதிரி போயிட்டு பேச எப்படி வராங்கன்னு தெரியல. தெரியுது எப்படி வராங்கன்னு தெரியல. 6:30 வந்துடுறாங்க. தேவன் ஆட்கொண்டு இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. நம்மள தேவன் ஆட்கொண்டு இருந்து போடுங்க டைம் என்ன பண்ணுங்க. யோசித்து பாருங்க. ஆட்கொண்டவர் தானே, நம்ம பிள்ளைகள் தானே, அவரையே தரிசிக்கிறோமே. சொல்லுங்க பார்க்கலாம். மற்றதுலாம் ரோஷம் வருதுன்னா நமக்கு ரோஷம் வருது, கோபலாம் வருது. அதுக்கு இதுக்கு என்ன வருதுங்க? சொரணை என்னதுங்க? அப்படிதான் உள்ள தரித்து கொண்டிருக்கிறார். பிள்ளையாயிட்டோம்.
ஆட்கொண்டிருக்கிற அனுபவத்துக்குள்ளா இருக்கிற நமக்குள்ளாக அந்த வேகம் வரல. 3 வாரமா பார்த்தா சரி சொல்லிட்டா இருந்தா அது தடையாயிடுச்சு. சொல்லவே கூடாது. ஆனால் அதுக்கு அந்த பிள்ளைக்கு அவ்வளோ என்ன பண்ணுங்க தெரியல. இப்போதான் நான் பார்க்குறேன், பேசுகிறேன், நல்லா பேசுகிறேன். அவங்கள ஒரு பெரிய சாட்சியை கத்தர் மாற்றுவாங்க. அந்த ஆத்மாவுக்காக என்ன கத்தரை சண்டவரியை கொடுத்த ஒரு ஆத்மாவுக்காக யார் கொண்டு வந்ததுன்னு தெரியல. அவங்களே வந்துட்டாங்கன்னு தெரியல, வந்திருக்காங்க, நிறைய வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாம் ஆட்கொண்டவராக தேவன் இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவரையே தரித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ளாக அந்த ஒரு எழுப்புதல் இல்லாமல் இருக்கிறது, நமக்குள்ள அந்த எழுச்சி இல்லாமல் இருக்கிறது, நமக்குள்ளாக அந்த ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது. நாம் சாதாரணமான மக்கள் விசுவாசத்தினாலே அவருடைய புத்திரராய் மாறிவிட்டும், ஞானஸ்தானத்தினாலே அவரை தரித்துக் கொண்டோம், நம்மை ஆட்கொண்டவராய் இருக்கிறார். ஆனாலும் அனுபவத்தில் ஆட்கொள்ளாதது போல அமைதலா இருக்கிறோம். எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கு? நம்ம அமைதலா இருக்கு, ரொம்ப அமைதலா இருக்கு. தேவன் அப்பேற்பட்ட அழைப்புக்கல்ல கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கமே ஒரு மேன்மை நோக்கம் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும்படியாக 29 வாசிங்க. அதிலேயே 3 நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாய் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். பாருங்கள், நாம் கிறிஸ்து உடையவளா இருந்தா, நான் பிள்ளையாயிட்டேன், தரிச்சுக்கிட்டேன், நான் யார் கிடையாதுங்க, நான் கிறிஸ்து உடையவளா இருந்தா இந்த பிராமிஸ் எல்லாம் எனக்கு சொந்தம். பைபிள் இருக்கிற அத்தனை எனக்கு சொந்தம். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தேவன் உயர்த்துவார், ஊழியத்தை கனப்படுத்துவார், நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. ஃபாரினர்ஸ் ஜாய்ஸ் மேயருடைய மெசேஜை நான் கேட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, ஒரு 28 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 20 பேர் தான் இருப்பாங்க அவருடைய கூட்டத்தில். எத்தனை பேர் தான் இருப்பாங்களா? 6 நாட்கள் போயிட்டு ஒரு புத்தரன் சர்ச்சில் போய் நடத்துறாங்க. 35 பேர் தான் வந்திருக்காங்க 6 நாட்கள். எத்தனை பேர் தான் வந்தாங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. 30 வருஷமானது அந்த இடத்துக்கு வருவதற்கு. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறும். இதெல்லாம் விருதா வேஸ்டா தான் போனது. நம்ம நேரெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தா ஒரு வேல்யூவா நினைக்கிறேன். நான் அப்படிதான் நினைக்கிறேன். இது கனமாக எனக்கு காரணம் என்ன? நான் அவருடைய புத்திரராய் இருக்கிறேன், அவரை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன், என்னை ஆட்கொண்டிருக்கிறவராய் தேவன் இருக்கிறபடினால இந்த ஊழியத்தை நான் கனமாகத்தான் யோசிக்கிறேன். எடுத்து நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:47 வாசிப்போம். சீக்கிரம் வாசிப்போம். 15:47. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டானான், மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன், மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். நாம் எல்லாம் பூமியிலே ஆதாமின் மூலமாய் உண்டானவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தவர் என்று பார்க்கிறோம், வானத்திலிருந்து வந்தவர். யார் அவர்? இயேசுவை உலகம் எருசலேமிலே என்று அவர்கள் சொல்லலாம். ஆனால் இவர் எங்கிருந்து வந்தவர்? வானத்திலிருந்து வந்தவர் சொல்லி வேதம் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. இவர் யார்? இவர் இயேசு வானவர். யார் இவர்? இயேசு வானவர். பூமியில் வந்தார், பூமியில மனுஷனாய் வந்தார் என்று உலகம் யோசிக்கலாம். ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கும்போது இவர் இரண்டாம் மனுஷன் எங்கிருந்து வந்தவர்? வானத்திலிருந்து வந்த கர்த்தர். படிங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவனும் அப்படிப்பட்டவர்களோ, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ நாம் யாரா இருக்கிறோம்? இப்போ பூமியில் தான் இருக்கிறோம். பட் யாரா இருக்கிறோம்? வானத்துக்கு. நம்முடைய உறவு எங்க இருக்கு? வானத்துக்குரிய உறவு. வானத்துக்குரியவரை ஆராதிக்கிறோம். நம்முடைய தகப்பன் யார்? யாருடைய பிள்ளைகள்? தேவன் தான். அவர் யாராக இருக்கிறார்? வானத்துக்குரியவர். சங்கீதக்காரன் சொல்கிறான், ஒத்தாசை ஒரு பர்வதத்தின் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை. வானத்துக்குரிய தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஆதாம் மண்ணானவன், மண்ணுக்குரியவன், நாம் மண்ணுக்குரியவர்கள் தான். ஆனால் ஆராதிக்கிறவர் யாராக இருக்கிறார்? வானத்துக்குரியவர். எங்கிருந்து வந்தவர்? வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மனுஷனாய் பூமியில் வந்தார், ஆனால் அவர் எங்கிருந்து வரவர்? பரலோகத்தின் தேவன். வானத்துக்குரியவர். மனுஷனுடைய கரங்களினாலே மண்ணை எடுத்தோ ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணப்பட்ட தேவன் அல்ல. அவர் வானத்துக்குரியவர். வானத்துக்குரிய தேவனை ஆராதிக்கிறோம். தேவன் வானத்துக்குரியவர். அதனால் நான் யாராய் மாற வேண்டும்? வானத்துக்குரியவனான எண்ணம் உள்ளவனாய் இருக்கிறேன். எப்படியெல்லாம் வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது.
நம் சராசரி மனிதனாய் யோசிக்கிறோம். வேதம் சொல்கிறது நாம் அவருடைய பிள்ளைகள், இரண்டாவது அவரை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன், மூன்றாவது நாம் வானத்துக்குரியவர்கள். நம்முடைய உறவு யாராய் இருக்கிறது? வானத்துக்குரிய உறவை நாம் ஆராதிக்கின்றோம். மனுஷனால் உண்டாக்கப்பட்ட, மண்ணினால் உண்டாக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தை அல்ல, வானத்துக்குரியவரை. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவரு வானத்துக்குரியவரை நாம் ஆராதிக்கிறபடினாலே வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்களே. படிக்கமா? மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளும். நமக்குள்ள மண்ணான சாயல் இருக்கு. இரண்டாவது என்ன சாயல் இருக்கு? வானவருடைய சாயல் இருக்கு. அவரை தரித்துக் கொண்டபடியினாலே வானவருடைய சாயலை அணிந்து கொண்டிருக்கிறோம். அதுங்க புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் புரியுது? நீங்க சொல்லிட்டு போங்க. புரிஞ்சா நாங்க இப்படியா இருக்க போறோம்? சொல்லுங்க. நாம் வானத்துக்குரியவளாய் மாறுவோம். வேதம் நம்ம எவ்வளவு உற்சாகப்படுத்துகிறது. நான் மண்ணுக்குரியவர்கள் தான், மண்ணிலே புதைக்கப்படுகிற மக்கள் தான். ஆனால் நான் யாராய் மாறுகிறேன்? தேவனால் அவருடைய பிள்ளையாய் மாறுகிறேன், அவரை தரித்துக் கொண்டிருக்கிறேன். மூன்றாவதாக நான் யாராய் மாறுகிறேன்? வானத்துக்குரியவனாய் மாறுகிறேன். நம்முடைய உறவு எங்க இருக்கப்போ? வானத்துக்குரிய உறவு. பூமியில் உறவு இருக்கலாம், இவையெல்லாம் மண்ணுக்குரிய உறவு. நாமோ வானத்துக்குரியவரை ஆராதிக்கின்றபடியினாலே நம்முடைய உறவு எங்க இருக்கிறது? வானத்துக்குரிய உறவு நமக்கு. இதெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பித்ததான் நம்ம ஆவியில் வளர முடியும். இல்லாட்டி ஒரு சராசரி உலக ரீதியாகவே வாழ்ந்துட்டு போயிடுவோம் ஒரு கிறிஸ்தவனாக அல்ல. நான் அவருடைய பிள்ளை. எதினால் அவருடைய பிள்ளையாய் மாறினேன்? அவரை விசுவாசித்ததினாலே அவருடைய பிள்ளையாய் மாறினேன். அவர் எப்படி என்னை தரித்துக் கொண்டார்? ஞானஸ்நானம் எடுத்தபடி நான் தரித்துக் கொள்ளப்பட்டேன். நான் மண்ணானவன் தான், ஆனால் என் தேவன் மண்ணானவர் அல்ல, அவர் வானத்துக்குரியவர். அதனால் என்னை எப்படி மாற்றுகிறார்? வானத்துக்குரியவனாக மாற்றுகிறார். உறவு எங்க போயிடுச்சுங்க? இங்கதான் இருக்கிற பூமியில எனக்கு உறவு இருக்குது, குடும்பம் இருக்கிறது, கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். ஆனால் யாரா இருக்கிறோம்? நம்முடைய வேளாண் உறவு யார் தான்? தேவன் தான். அவர் எங்க இருக்கிறார்? வானத்துக்குரியவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்களுக்கு அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். பாத்தீங்களா? எங்க இருக்கிறார்? வானத்துக்குரியவர். அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? நம்மளாம் மரிக்கும் போது எங்க போக போறாங்க? மண்ணில போக போறோம். அவர் என்ன பண்ண? உயிர்த்தெழுந்து வானத்தை பார்க்கிறாங்க. வானத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட மறுபடியும் அப்படிங்கிற இயேசு எங்க இருக்கிறார்? வானத்தில் இருக்கிறார். நாமும் என்ன உறவோடு இருக்கிறோம்? நான் பூமியில் தான் இருக்கிறேன். ஆனா உறவு எங்க இருக்கு? சொல்லுங்க. ரொம்ப டல்லா சொல்றீங்க. எங்க இருக்கு உறவு? எங்க மாமா அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்காவில் இருந்தாருன்னா எங்க ஐயா எங்க இருக்கிறாரு? அமெரிக்காவை தத்தளி எங்க இல்லாத ஆட்சி இப்போ நடக்குது. அதுக்கு ட்ரம்ப் விட்டு கொடுக்கவே மாட்டார். என்ன பண்ண மாட்டாருங்க? எப்பேற்பட்ட ஒரு மெஜஸ்டிக் கண்ட்ரி அது. என்ன பண்ண முடியலங்க? ரொம்ப சின்ன பட்டாருங்க. விட்டு கொடுக்க மாட்டார். என்ன பண்ண மாட்டாருங்க? நான் தான் ஜெயிச்சு என்ன பண்ணாருங்க? எப்படிலாம் உலகம் இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு நம் தெய்வம் வானத்துக்குரியவர். உலகத்திலேயே என்னதுங்க யார் தாங்க உலகத்திலேயே ஒரு பதவி, பெரிய பதவிங்கிறான் அமெரிக்கா ஸ்டேட்ஸ் தான். அதுக்கு அங்கே இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? ட்ரம்ப் விட மாட்டேன். என்ன பண்ணுறேன்? நான் தான் ஜெயிச்சிருந்தேன். மக்கள் என்ன பண்ணாங்க? அந்த புதிய அதிபரை தெரிந்து கொண்டாங்க. என்ன பண்ணுறாங்க? விடவே மாட்டேன். என்ன பண்ண மாட்டாங்க? கேஸ்லாம் போட்டு என்ன யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய ஒரு மெஜஸ்டிக்காக யோசிக்கிற நம்மள மாதிரி மோடி இடி மாதிரி கிடையாது. அவர் யாருங்க? அவர்னா ஒரு பெரிய ஒரு உலக அளவில் ஒரு பெரிய ஒரு லீடர். உலக அளவில் பார்க்கும்போது ஒரு பெரிய தலை. அப்பேற்பட்டவருக்குள்ள என்ன குணம் இருக்கிறது யோசிச்சு பாருங்க. கடைசியை சொல்லிட்டாங்க, நீங்க ரொம்ப போனால் தள்ளிடும். என்ன பண்ணாங்க? நாங்கள் வெளியே தள்ளி தான் விடுவோம். அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வானத்துக்குரிய தேவனை ஆராதிக்கிறோம். அதனுடைய உண்மைதான் பார்க்கிறோம். மறுபடியும் வாசிப்போம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்ப எங்க இருக்கிற தேவன்? வானத்தில் இருக்கிறார். அப்ப நம்முடைய உறவு எங்க இருக்கு?
நான் பூமிக்குரியவன் தான், ஆனால் நான் என்னுடைய உறவு எங்க இருக்குங்க? பூமியில வந்து எனக்கு உறவுலாம் இருக்கலாம், ஆனா அதோடைய உறவு எங்க இருக்கு? அந்த உறவு கிட்ட போனா பூமியில நம்மை பாதுகாப்பார் தேவன். ஹல்லேலூயா. அங்க கனெக்ஷன் வைக்கல, இங்க கனெக்ஷனுக்குரிய கிருபையெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். பிள்ளையாயிட்டோம், அவரை தரிசிக்கிட்டோம், என்னை ஆட் பண்ணிருக்கிறார், அதனால் நான் வானத்துக்குரியவன். என் உறவு எங்கதான் இருக்கணுங்க? ஒரு மேன்மையான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டும். மேன்மையான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும்போது அவரை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும். அந்த 3 வசனம் வாசி, 14 வாசி ப்ளீஸ். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன். பாருங்கள், நாம் பூமியில யாத்திரை பண்ணினாலும் கூட நம்மளுடைய பிரயாணம் எங்க இருக்கிறது? பரலோகத்துக்குரிய ஒரு பிரயாணத்துல என்னங்க யாத்திரை. அதாவது பார்க்கும்போது பிரயாணமாய் போகும்படியான ஒரு ஓமையை அவர் சொல்வதை பார்க்கிறோம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் என்று பாருங்க. அவர் பிரயாணமா போயிட்டு என்ன பண்ணுங்க? போயிட்டாருங்க வானத்துக்கு போயிட்டு. நம்மள எங்க இருக்கிறோம்? பூமியில இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம கிட்ட ஒரு பொருளை கொடுத்து என்ன பண்ணுங்க? நம்ம கிட்ட பண்ணுங்க மகனாகிட்டாரு, தரிச்சிட்டாரு, போகும்போது என்ன பண்றாருன்னா அதைத்தான் ஒரு உண்மையை சொல்லுகிறார். அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவன் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. உங்ககிட்ட வந்து ஒரு பொருளை கொடுத்திருக்காரு. உங்ககிட்ட இருக்கிறாரு இயேசு என்ற ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அவனுடைய திறமைக்கு தக்கதாக. அவனுடைய திறமைக்கு தக்கதாக. எல்லாருக்கும் இருக்கு திறமை இருக்கு, டேலண்ட் இருக்கு. எல்லாருக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கா இல்லைங்களா? பேசுங்களாம்மா? பேச மாட்டோமா? பேசுகிற திறமை இருக்கா இல்லைங்களா? பார்க்குற திறமை இருக்கா இல்லைங்களா? நடக்கிற எல்லாமே இருக்கு இல்லைங்களா? நமக்கு இங்கே திறமை இல்லாமல் யாருமே நான் பண்ணுங்க, எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் நமக்கு என்ன இங்கே உறவு? வானவரோடு கூட உறவாக இருக்கிறபடினாலே அதை ஒரு ஊமையாக தேவன் சொல்லுகிறார். அங்கே பார்க்கிறோம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசையை அவனுடைய வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறாங்க. அவர் சொல்றார், உங்ககிட்ட வந்து ஒரு ஊழியம் கொடுத்து என்ன பண்றாங்க? உங்ககிட்ட ஒரு காரியத்தை கொடுத்துக்கிறாரு இல்லைங்களா? சொல்லுங்க, கலை கொடுத்துருக்காங்க இல்லையா? கொடுத்துருக்காதான் நம்ம வார வாரம் சாவி எழுதும்போது அது ஒரு ஊழியம் என்னதுங்க? அது ஒரு பொறுப்பு கருத்து கொடுத்திருக்கு. என்ன பிரயாணம் இது? தேவனோடு கூட வானத்திருக்கிற அவரோடு கூட பிரயாணப்படுவதற்காக இந்த பூமியில பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த யாத்திரைகளை நம்மோடு கூட அநேகரை செய்ய போகிறார். கர்த்தர் தயவு செய்ய போகிறார். காரணம் என்ன? ஆட்கொண்டிருக்கிறார். நம்மையும் பயப்படுத்தாதபடிக்கு, மற்றவர்களையும் பயப்படுத்தாமல் நம்மை பாதுகாக்கபடியான தயவை கொடுத்திருக்கிறார், வெகுமதியை கொடுத்திருக்கிறார். நமக்குள்ளாக என்ன செய்திருக்கிறார்? திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள என்ன இருக்கு? திறமைகள் அதிகமாக இருக்கிறது. நல்ல படிச்சிருக்கிறோம், நல்ல காரியம்லாம் உங்ககிட்ட இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் திறமைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். திறமைக்கு தக்கதாக என்ன செய்கிறார்? அவருடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார். என்ன பண்ணாருங்க? வானத்துக்கு கலிலேயா மனுஷரையர் வானத்தானத்தில் அண்ணாந்து பார்க்கிறீர்கள் அவர் என்ன செய்து விட்டார்? வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட என்ன பண்ணுங்க? பிரயாணமா போயிட்டாரு. யார்கிட்ட கொடுத்துட்டார் அந்த வெகுமதிகளை? யார்கிட்ட? திறமை இருக்கு இல்லைங்களா? அந்த திறமைக்கு தக்கதாக என்ன செய்கிறார்? தாளந்தை யார்கிட்ட கொடுத்திருக்கிறார்? 5 தாளந்தை யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? யார்கிட்டயும் கொடுத்திருக்கிறார். யார்கிட்ட? ஊழியக்காரன். எல்லாரும் தாங்க ஊழியக்காரர், எல்லாரும் தான் ஊழியக்காரர். விசுவாசிக்கிற அத்தனை பேரும் யாராய் தெரிந்து கொண்டார்? பிள்ளைகளாக புத்திரனாக தெரிந்து கொண்டார். ஞானஸ்நானப்பட்டவர்கள் யாராய் இருக்கிறார்கள்? தேவனுடைய அந்த பிரசனத்துக்குள்ளாக தேவனுடைய சமூகத்தை ஆளும்படியா இருக்கிறார்கள். தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாய் அவர்கள் மறைந்திருக்கிறபடினாலே இங்க என்ன செய்கிறார்? அவருடைய பிரயாணம் என்ன? ஒரு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை வந்து அப்போஸ்தலர் படிச்சிருக்கீங்களா? அதனுடைய கதை தான் உண்மையை சொல்ல. பரலோகத்தினுடைய அந்த திறமைகளை என்ன செய்கிறார்? தாளந்தை வந்து கொடுத்திருக்காரு. அதுக்கு நம்ம கிட்ட கிஃப்ட் எல்லார்கிட்டையும் கொடுத்திருக்காரு. 5 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் என்ன இருக்குங்க? தாளந்து இருக்கு. இருக்கா இல்லைங்களா? இருக்கா இல்லைங்களா? நீங்க நல்லா பாடுறீங்க, அதுவும் ஒரு ஆராதிக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு தாளந்து. பேசுவது ஒரு தாளந்துங்க. ஊமையாக படைத்தார் நம்மை, பேசும்படியான ஒரு தாளந்து. அவர் போயிட்டார். போகும்போது செய்து விட்டார். அவர் கைகளிலே இருந்த அந்த தாளந்துகளை செய்து விட்டார். நம்மிடத்திலே கொடுத்து விட்டார். திறமை இருக்கு, என்கிட்ட இருக்குங்க. திறமைக்கு தக்கதாக இடத்துல திறமை இருக்கிறது என்று செய்து விட்டார். கொடுத்துட்டு போயிருக்கிறார்.
உங்ககிட்ட என்ன கொடுத்திருக்காருங்க? இயேசு என்ற பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒன்று போதும் அல்லவா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுதானே உலகத்துக்கு வெளிச்சம். வேறு யாரும் வெளிச்சம் கொடுக்க முடியாது. அந்த வெளிச்சம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு அல்லவா? நீங்கள் யார்? அவருக்கு புத்திரர் அல்லவா? அவரை தரித்திருக்கிறோம் அல்லவா? அவர் நம்முடைய இயேசுவானவருடைய வனத்துக்குரியவர்களாக இருக்கிறோம் அல்லவா? அதனால் நம்மிடத்திலே உங்களுடைய திறமைக்கு தக்கதாக தாழ்மை கொடுத்திருக்கிறோம். அதை என்ன செய்யக்கூடாது? நம்ம பயன்படுத்தணும். காலம், நம்முடைய காலங்களில் பயன்படுத்த வேண்டும். ஒரு காலம் வரும், நாட்கள் வருஷங்கள் பார்க்க வேண்டாம், பயன்படுத்த வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய திறமை, இந்த திறமை சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற தாழ்ந்தை நான் பயன்படுத்த வேண்டும். சபையை ஆராதிப்பதற்கு நான் பயன்படுத்த வேண்டும். தேவனை துதிப்பதற்கு நான் பயன்படுத்த வேண்டும். நாம் தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். காரணம் என்ன? ஒரு பிரயாணத்தில் போகிறோம். நாம் உலக யாத்திரைக்குள்ளாக தான் இருக்கிறோம். உலகத்தில் நாம் பிரயாணம் மாத்திரம் அல்ல, நம்முடைய பிரயாணம் வித்தியாசமானது. காரணம் என்ன? நம்முடைய தேவன் யாராய் இருக்கிறார்? வானத்துக்குரியவராய் இருக்கிறார். நாம் யாராய் மாறிவிட்டோம்? வானத்துக்குரியவராய் மாறினபடினாலே நம்முடைய பிரயாணம் இதோடு முடிவதல்ல. நம்முடைய பிரயாணம் எங்க போகுது? வானத்துக்கு போற பிரயாணம். உலக பிரயாணம் எல்லாம் ஆடி அடங்க வாழ்க்கையடா, ஆறடி இல்லமே, அவ்வளவுதான். என் வாழ்க்கை இங்க கிடையாதுங்க. நம் வாழ்க்கையே கிடையாது. எப்படி இயேசுவானவர் வானத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியாக நம் இளைப்பாறுதலுக்கு கடந்து போக போகிறோம். இளைப்பாறுதலுக்கு பின்னால் தேவனுடைய வருகையிலே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட போகிறோம் அல்லவா? அப்பேற்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்கு தேவன் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தேவன் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அவரை நீங்கள் அனைவருக்கு சொல்லப்படியான தாளந்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கு 5 கொடுக்கலாம், ஒருவருக்கு 3 கொடுக்கலாம், ஒருவருக்கு 1 கொடுக்கலாம். எதை கொடுத்தாலும் பயன்படுத்த வேண்டும். தேவனை பயன்படுத்துகிறோமா? இயேசுவை பயன்படுத்துகிறோமா? ஒவ்வொரு நாளும் தொலைபேசி மூலமாக பாரத்தோடு கூட அவர்கள் பேசும்போது, தேவ வசனங்களை சொல்லி ஆறுதல் படுத்தும் போது தேவன் என்னை பயன்படுத்துவதை பார்க்கிறேன். பயன்படுத்துகிறார். ஆறுதலை கொடுக்க முடிய நம்மை பயன்படுத்துகிறார். தைரியம் கொடுக்க முடிய நம்மை பயன்படுத்துகிறார். சமாதானம் கொடுக்க முடிய பயன்படுத்துகிறார். சுகம் கொடுக்க முடிய பயன்படுத்துகிறார். தேவன் சென்று விட்டார். தேவன் ஆவியாய் இருக்கிறபடியினாலே, அவர் நம் மூலமாக பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தபடியினாலே, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பிரசனம் இருக்கிறபடியினாலே கர்த்தர் நம் மூலமாக தான் பயன்படுத்த முடியும். உங்கள் திறமைக்கு தக்கதாக என்ன செய்கிறார்? அவர் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்திலே 5 தாளந்தும், ஒரு இடத்திலே 2 தாளந்தும், ஒரு இடத்திலே 1 தாளந்தும் கொடுத்து பிரயாணப்பட்டு போயிட்டான். கலிலே மனுஷன்லாம் பார்க்கறாங்க, போயிட்டான். என்ன பண்ண? வானத்துக்கு எடுத்துக்கொள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? அந்த தாளந்துகளை பயன்படுத்தினாங்க. என்ன பண்ணாங்க? அவர் கொடுத்த அந்த கிறிஸ்து என்ன பண்ணாங்க? பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. பேதுரு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து தொட்டு சுகமாக்கினார். ஆனால் பேதுரு நிழல்பட்டு சுகமானாங்க. என்ன பண்ணாங்க? இயேசு செய்தா ஒரு மனுஷனை தொட்டு சுகமாக்கினார். அப்போஸ்தலர் படிச்சு பார்த்தீங்கன்னா பேதுரு நிழல்பட்டு என்ன பண்ணாங்க? சுகமாயிட்டாங்க. பவுலுடைய கச்சையை தூக்கி எறியும் போது சுகமாயிட்டாங்க. தாளந்துகளை செய்தார்கள் அவர்கள். அதுபோல் நமக்கு என்ன இருக்குங்க? உங்க திறமைக்கு தக்கதான தாளந்து உங்ககிட்ட இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்ற அந்த மகிமையுள்ள தாளந்து உங்ககிட்ட இருக்கு. பயன்படுத்தி தெரியும். பலவீனமா இருக்கு, ஜெபிச்சு பாருங்க, உங்களால் அவர்கள் சுகமடைவார்கள். ஜெபிச்சு பாருங்க, உங்களால் சுகமடைவார்கள் அவர்கள். உங்களால் அவர்கள் சமாதானம் அடைவார்கள். உங்களால் அவர்கள் நிம்மதி அடைவார்கள். நம்மால் அவர்கள் லட்சிப்பை அடைவார்கள். சாதாரணமான தாளந்து. உலக ரீதியான தாளந்தெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் மறுத்த பிற்பாடு என்ன பண்ணாங்க? அந்த தாளத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? அந்த கிஃப்டை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற காரியங்கள் பெரிதான காரியங்கள். தேவன் பெரியது. டிஎல் மூடி என்று சொல்லப்படுகிற ஒரு மிஷனர் பல வருஷமா அவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா மழை வரும்போது 2 குடம் எடுத்து போவார். என்ன பாருங்க, 2 குடம் எடுத்துட்டு போவார். ஒரு குடையில அப்புறம் அவர் போவாராம். யாராவது மழை வருமானம் நானே அவர்கிட்ட ஒரு குடையை கொடுத்துருவோம், பேசிட்டு அப்புறம் சுவிசேஷம் சொல்லிட்டே போவார். அதுக்கு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே போய் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்தார்? தேவனுக்குள் ஆதாயப்படுது. அதுக்கு மழை வரும்போது என்ன பண்ணுவாராம்? 2 அவரோட நெருங்கி பழகின ஒரு மாத்திரம் மாறவே இல்லை. ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிற அவர் மாறவே இல்லை. அவர் மரித்த பிற்பாடு அந்த கல்லறையிலே போய் அவர் மாறினார். நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை, தாளந்துகளை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். காரணம் என்ன? நாம் அவருடைய பிள்ளை.
அவரை தரித்திருக்கிற பிள்ளைகள் நீங்க. ஆமென் சொல்லுங்க. அவரை தரித்திருக்கிறோம். அவர் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். வேதனை அவருக்குள் நமக்குள் தரிக்கப்பட்டோம். நான் அப்படியே அமைதியா இருந்த யோசிச்சு பாருங்க. ஃபோர்ஸ் பண்ற என்ன பண்றாங்க, சீக்கிரம் எழுந்து போங்கம்மா, 6:30 மணி ஆகுது, சீக்கிரம் போங்கன்னு என்ன பண்ணுங்க, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உள்ள நடக்குதா இல்லைங்களா? நம்ம என்ன பண்றோம், உள்ள ஏதோ ஒரு தள்ளுற மாதிரி இல்லை, புஷ் பண்ற மாதிரி இருக்கா இல்லைங்களா? யாருக்கெல்லாம் இருக்கு சொல்லிட்டாங்க, இருக்கா இல்லைங்களா? பிள்ளைங்க ஸ்கூல் போனா என்ன பண்ணுவீங்க, காலையில் என்ன பண்ணுங்க, சீக்கிரம் சாக்ஸை பாதி பண்ண பண்ணுங்க, ஏய் ஆட்டோல ஏறி அப்படியே பண்ண போடின என்னதுக்கு தள்ளுறமா இல்லைங்களா? சபைக்கு வரலையே, வரலையே, வேதனை, தெய்வத்துக்கு வேதனை, இயேசுவுக்கு வேதனை. அவர் பிள்ளையாக எவ்வளோ பிள்ளைகளை விட்டு விட்டு பாவியாகி என்னை அவர் பிள்ளையாய் மாற்றினாரே, எவ்வளவு ஜனங்களை விட்டு என் மேல் அவர் தரித்துக் கொண்டாரே. என் ஆராதனையாயுது, தேவனை தேடுகிற தேடுகையாயுது. என் கையிலே என் திறமைக்கு காலத்தை கொடுத்திருக்கிறாரே. காலத்தை பார்க்கிறேனே, வருஷத்தை பார்க்கிறேனே, நாட்களை பார்க்கிறேனே, மாதங்களை பார்க்கிறேனே. நான் நாளைக்கு இருப்பேன் சொல்ல முடியாது ஐயா, சொல்ல முடியாது. கடந்த ஒரு 10 நாட்கள் முன்பாக ஒரு சகோதரன் 6 மணி வரைக்கும் தன் பணியை செய்துவிட்டு 6:30 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. இருக்கிற இறந்து போயிட்டார். நாளை நான் இருப்பேன் சொல்ல முடியும். அந்த பிரேயர் மீட்டிங் போயிருக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் பேசுகிறார், இந்த சகோதரிய மரணம் நமக்கு ஒரு எச்சரிப்பு, யாரும் எதிர்பார்க்கவில்லை இந்த சகோதரர் மரிப்பார் சொல்லி. காலை ஒரு 3:45 மணிக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து அவருடைய படம் வருது. நான் நினைச்சேன் அவருடைய பர்த்டே விஷ் பண்றாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். ஏன்னா அவர் யோசித்ததே கிடையாது. 62 வயதானக்கும் நல்ல தேவனுக்கு பயந்து தேவனுடைய ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். நான் நினைக்கல மறுபடியும் அதை பெருசா படிச்சு பார்க்குறேன், இறந்து போயிட்டான்னு செய்தி வருது. உடனே அவருடைய சகோடைய தம்பி, அவருடைய தம்பி தான் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. தம்பிக்கு ஃபோன் பண்ண, ஆமாங்க பாஸ்டர் இது மாதிரி நாங்கள் அங்கே தான் இருக்கோம், சடனாக இறந்துட்டாங்க. அந்த ப்ரேயர் மீட்டிங் நான் போகும்போது அந்த பெரிய ஊழியக்காரர் சொல்லிக்கிறா, இந்த மரணம் என்பது உங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை, நாளைக்கு நான் இருப்பேன்னு சொல்ல முடியும், ஆனால் எனக்கு கொடுத்த தானத்தை நான் பயன்படுத்தி கொண்டு வருகிறேன். மூடகன் நான், யார் வந்தாலும் வராவிட்டாலும் தேவனை ஆராதிப்பேன், தேவனை பாடுவேன், தேவனை துதிப்பேன், மனதார தேவனை ஸ்தோத்திரிப்பேன். நான் கூட்டத்துக்கு அல்ல, ஒரு மகளுக்கு அழுதை நான் தேவன் பார்க்கிறான். விலையேற பெற்ற ஆத்துமாயா, மற்றவர்களுக்கு அவர்கள் ஒரு சாதாரணமாய் தோன்றலாம், தேவ பார்வை விலையேற பெற்ற ஆத்துமா. அந்த உள்ளத்தை தேவன் ஆட்கொண்டு விட்டால் அந்த பாத்திரம் எப்பேற்பட்டதாய் மாறும். ஒரு சாதாரணமாய் உலகம் யோசிக்க அந்த மகளை கர்த்தர் ஆட்கொண்டு விட்டால் விசேஷமான ஒரு மகளாய், அவருடைய மகளாய், அவரை தரித்துக் கொள்கிற ஒரு பாக்கியம், வானத்துக்குரிய மகளாய் மாறும்படியான ஒரு பாக்கியம். ஒரு ஆத்துமாவுக்காக என் மனம் உடைந்தது. ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா, இந்த பாத்திரத்தை கொண்டு வந்தீரே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஒரு பெரிய கூட்டம் இல்லை, ஆனால் அதற்காக என் தாழ்ந்தை நான் விட மாட்டேன் ஆண்டவரே, நான் சோர்ந்து போக மாட்டேன் ஐயா. அவர் தாழ்ந்தை பயன்படுத்த வேண்டும். பிள்ளையாக நம்மை தெரிந்து கொண்டாரே, அவரையே தெரிந்து கொண்டோமே, என்னை ஆட்கொண்டிருக்கிறாரே. என்னோடு கூட யாத்திரைப்படுகிற யாவரையும் தேவன் தயவு பாராட்டு அவருடைய அந்த தூர பிரயாணத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் வானத்துக்குரியவன், பூமியில் இருக்கிற அத்தனை பேரையும் நான் செய்ய வேண்டும், தயவு பாராட்டும்படியாக என்னை கர்த்தர் ஆட்கொண்டிருக்கிற ஒரு விசேஷமான ஜனங்கள் தான் நான். அங்கே ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை அல்ல, யாவரையும் குறித்து பேசுகிறார் தேவன். அடுத்த தொடர்ந்து வாசிங்க. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவையெல்லாம் பாருங்க, வியாபாரம் பண்ணல. அப்ப எதையும் ஒரு செய்கிறான், என்ன பண்றாங்க, நம்ம தேவனுக்கு எதையாவது ஒன்றைனா சொல்லுங்க, நீங்க தான் செய்றீங்களா, நாங்க வர செய்யணுமா சொல்லுங்க, எதையாவது ஒன்றை செய்யுங்க. நான் விசுவாசியா இருக்கும் போது தரித்திரமான சூழ்நிலை இருந்தது. ஒரு ஓலை வீடு, அந்த வீட்டு பார்த்தீங்கன்னா செவரே இருக்காது, வீட்டுட்டு இருக்கும். அப்படி ஒரு புடவை தான் படிப்பு, ஆனால் ஒவ்வொரு வாரமும் தவறாதபடி செல்வோம். மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஊழியங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஊழியெல்லாம் செல்வேன். டாடி ஒரு சின்ன பிள்ளைங்களா இருக்கும். வறுமையான காலம், சபைக்கு நான் பிரயோஜனமாக இருந்தேன். கொடுத்த தாளந்தை தேவனுக்கென்று நான் பயன்படுத்தினேன்.
அந்த 5 தாளந்தை கர்த்தர் கொடுத்த போது அதை வியாபாரம் செய்யும்படியே மாற்றதான் கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். இந்த கூட்டம் அல்ல, ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. நிச்சயமாக இந்த கொடுத்த தாளந்தை வீணாக்க மாட்டார் தேவன். காரணம் என்ன? நமக்கு திறமை இருக்குன்னு சொல்லித்தார். தேவன் தாளந்தை கொடுத்திருக்கிறபடினாலே என்ன செய்கிறான்? வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். புதைத்து வைத்துட்டான். என்ன பண்ணாங்க? நம்ம கூட அப்படி இயேசு புதைச்சி வச்சு என்ன பண்ண? நம்ம புதைச்சிடும், மறைச்சிடும், மரக்காலை மூடி வைத்து விடுகிறோம். மத்தேயு சொல்கிற 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது 5ஆம் அதிகாரம் 15 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைக்க. மரக்காலில் வெளிச்சத்தை மூடிட்டாங்க. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணிட்டான் மனுஷன்? தாளந்தை வந்து மூடிட்டான். என்ன பண்ணாங்க? மண்ணில் போட்டு என்ன பண்ணிட்டான்? நம்ம கூட என்ன பண்ணுறாங்க? மூடி வச்சு என்ன பண்ணுறாங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட பையில மூடி வச்சுருக்கான். இதோட அடுத்த வாரம் தானே அதுங்க. இதோட படிப்போம். என்ன பண்ணுங்க? நாத்துமாவி கத்தரை சோதனாதுங்க. அதாவது ஒரு சங்கீதம் கிடைக்குதா, ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ண பையில படிச்சு என்ன பண்ணுங்க? மூடி வச்சிருக்கோம். இதில் இருக்கிற திறமைகளை பயன்படுத்துவதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறாரே. திறமை வாய்ந்த மக்கள்லாம் கரங்களிலே தேவ மகிமை இருக்கிறது. பேதுருவும் யோவானும் அந்த தேவாலயத்திலே கடந்து வரும்போது ஒரு பிச்சைக்காரர் பிச்சை கண்டு கொண்டிருக்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், பொன்னும் வெள்ளியும் அல்ல, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னார்கள். நடந்தார்கள். எப்பேற்பட்ட தாளந்தை தேவன் கொடுத்தார் பார்த்தீர்களா? அவனுக்கு பொன் அவசியம் அல்ல, வெள்ளி அவசியம் அல்ல, அவனுக்கு என்ன அவசியம்? நடக்க வேண்டிய அதுதான் அவசியம். அதை கொடுத்தார். அது போல இந்த சமுதாயத்துக்கு உங்களால் தான் திருப்தியை கொடுக்க முடியும். அந்த தாழ்ந்து யாரிடத்தில் இருக்கிறது? நம்மிடத்தில் இருக்கிறது. அதை மூடி வைக்காதபடிக்கு நாம் தேவனுக்காக செலவிட வேண்டும். அவன் என்ன செய்தான்? அதை வியாபாரம் செய்தான். எதை செய்தான்? வியாபாரம் செய்தான். 5ஐ 10 ஆக்கினான், 2ஐ 4 ஆக்கினான். 1ஐ கொடுத்தவன் என்னதுங்க? 5 கொடுத்தவன் யாருங்க? 1 கொடுத்தாருங்க. புதைச்சிட்டான். அவருக்கு தெரியும், ஒன்னையாவது கொடுத்து பார்க்கலாம், இதை என்ன பண்ண பிரயோஜனப்படும்போது அதை பண்ணா அவன் புதைத்து விட்டு என்ன சொல்லுகிறான்? அதே அதிகாரம் 8 வாசிங்க. 25ஆம் அதிகாரம். சார் கொஞ்சம் கழிவு ஆகையால் தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். பாருங்க, விதைக்காத இடத்தில் அறுக்கிற ஒரு மனதுங்க. வசனம் தெரிஞ்சு யாருக்கு வந்ததுங்க? வசனம் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைப்பாங்க. அது போல விதைக்காத பண்ணுவீங்க, அறுப்பீங்க. நான் என்ன பண்ண? மூடி வச்சுட்டேன். நீங்களே வந்து செய்யுங்க. யார் வந்து செய்யுங்க? யார் வந்து செய்யுங்க? நீங்க விதைக்காடு என்ன பண்ணுங்க? அறுப்பீங்க. என்ன பண்ண? நான் மூடி வச்சேன், நீங்க வந்தா கொடுத்துலாம். என்ன பண்ண? இவனுக்கு யார் தெரியுங்க? வசனம் தெரியும். யாருக்கு தெரியும்? இவனும் யார் தான்? திறமை உள்ளவன் தான், தாளந்துக்கு தகுதியானவன் தான். ஆனா இவங்களுடைய எண்ணம் பாருங்க, அவரே செய்யட்டும். யாரை செய்யட்டும்? நம்ம என்ன பண்ணுங்க? அவங்களே பாடட்டும், அவங்களே ஜெபிக்கட்டும். யாரு தான்? யார் ஜெபிக்கணும்? யார் பாடணும்? எங்க பாட விட்டதானே பாடுத்துக்கிட்டீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், பிரயாணத்துக்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன், பிரயாணத்துக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட மனுஷன் தான். ஆனால் தாழ்ந்து செய்து விட்டான், மூடி மறைத்து வைத்தானே. அது போல இன்றைக்கு தேவனால் அழைக்கப்பட்டவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை தரித்தவர்களே, தேவனால் ஆட்கொண்டப்பட்டவர்களே, மூடி வைக்க வேண்டாம் தாளந்தை. வசனம் தெரிகிறது, மூடி வைத்து விடுகிறது. மூடி வைக்க வேண்டாம். கடைசி காலம், தேவனுடைய அறுவடையின் காலத்துக்கு நாம் வந்திருக்கிறபடியினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள் கொடுத்திருக்கிற தாளந்தை நாம் ஜெபிங்க. ஜெபிங்க. பேச முடியாவிட்டால் அழுது ஜெபிங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை ரட்சியும், என்னுடைய மாமனாரை ரட்சியும், என் மாமியாரை சொல்லுமா ரட்சிப்பார் தேவன். ஆமென் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் எங்க மாறுச்சு ஆண்டவரே? இல்ல இல்ல, கண்ணீரோடு விதைங்க, கம்பீரமாய் கர்த்தர் மாற்றுவார். விதைங்க, கண்ணீரோடு விதைங்க, கம்பீரமாய் கர்த்தர் மாற்றுவார். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இங்க கூட வந்திருக்காங்க, தினகரன் சொல்லி. அவருடைய வீட்டில் வந்து முதல்ல வந்து அவங்க சகோதரர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ஜெபித்த பிற்பாடு அவருடைய 2 தம்பிகள் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நெத்தியில் பட்டப்பட்டு பயங்கரமாக தண்ணி அடிச்சு குடிப்பாங்க, பயங்கரமாக குடிப்பாங்க, தெருவில் அப்படி இருப்பார். அவரும் ரட்சிக்கப்பட்டார்.
அதுக்கு அந்த குடும்பம் ரசிக்கப்பட்டு கடைசியாக ஒரு 85 வயசுல ஒரு பாட்டி அந்த வேப்ப மரத்தை விட்டு வெளியே வரவே வராது. கடைசியில் மறிப்பதற்காக அதுவும் ரசிக்கப்படுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் அவங்க இருந்த சாட்சி, தேவன் கொடுத்த தாளத்தை பயன்படுத்தின அந்த குடும்பமானது, ஒரு இந்து குடும்பத்திலிருந்து கடந்து வந்த அந்த குடும்பம் பயன்படுத்தினது தேவனுடைய தாளந்துகளை. தாளந்த பயன்படுத்த பயன்படுத்த தேவன் அவளை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். அதனால் நாம் யாவரும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை தரித்திருக்கிறோம், தேவனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம், நாம் வானத்துக்குரியவர்கள். ஒரு பிரயாணம் போகிறோம். இந்த பூமிக்குரிய பிரயாணம் மாத்திரமல்ல, நீண்ட தூரமான ஒரு பிரயாணம். எப்படியாக வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அந்த உறவுக்குரிய பிரயாணம் போகிறபடினாலே உங்களுக்கு தக்கதான தாழ்மை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்தியே தீர வேண்டும். பயன்படுத்தினங்க, அப்போதுதான் நாம் பாதுகாக்கப்பட முடியும், குடும்பங்கள் பாதுகாக்கப்பட முடியும் என்று சொன்னால் தாழ்மை கொடுத்திருக்கிறாரே. எதற்கு கொடுத்தா? நீங்கள் அவருடைய பிள்ளை, அவரை தரித்திருக்கிறோம், அவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறபடினாலே நீங்களும் நானும் தான் அந்த தாளந்தை மூடி வைக்காதீங்க. சாக்குபோக்கு சொல்ல வேண்டாம். அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? இங்கே மறுபடியும் வாசிப்போம். ஆகையால் தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். ரொம்ப அருமையா பேசுறப்ப. பயந்து என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? நானும் பயப்படுற மாதிரி என்ன பண்றோம்? அப்படியே ஒரு சர்ச்சுக்கு போய் அப்படி ஆடி அதுக்கு எப்படி வரும்? நம்ம அவன் பாரு, நம்ம தான் பேசுறான். ஆண்டவரே என்று சொல்லி செய்கிறான். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். பாருங்க, அவங்களாம் சுறுசுறுப்பா இருக்காங்க. என்ன பண்ணுங்க? சோம்பேறியா இருக்கு. என்ன பண்ணுங்க? மூடி என்ன பண்ண எழுத வச்சுட்டு நான் பண்ணலாம். வரட்டும் ஒரு காலம் வருவார். அடுத்த மாதம் பார்க்குறாங்க. இல்லை ஆண்டவர், 2020 வேஸ்ட்டாக போச்சு, இல்லை அந்த 2 மாதம் வேஸ்ட்டாக போட்டோம், 2021 என்ன பண்ணுறது? நல்ல கதை பாருங்க. ஒன்று, அவனுக்குள் சோம்பல் இருந்தது. இரண்டாவது, மாயமான ஒரு பயம் இருந்தது. அதுக்கு உண்மையான பயம் இருக்கு. அப்படியே பயந்து என்ன பண்ணுங்க, கொடுத்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், யூஸ் பண்ணாமல் பாருங்க. அவருடைய நேச்சரை கொஞ்சம் என்ன பண்ண தெரிஞ்சு என்ன பண்ணலாம். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? 70 என்ன பண்ணுவாருன்னு மன்னிப்பார். என்ன பண்ணுவார்? மன்னிப்பார் தான். ஆனாலும் தாளந்தை கொடுத்திருக்கிறாரே. எதற்கு கொடுத்தா? மகனாக தெரிந்து தாளந்தை கொடுத்தா. அவரையே தரித்துக் கொண்டிருக்கிறபடினால் என்னை காண்பிப்பேன் என்று சொல்லி, அவரை காண்பிப்போம் என்று சொல்லி தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஆட்கொண்டபடினாலே நான் அவரை அறிவிப்பேன் சொல்லி தாளந்தை கொடுத்திருக்கிறார். அதை நான் மூடி வைத்து விட்டால், யோசித்து பாருங்கள். கடைசி ஒன்றை வாசி முடிப்போம். அதே அதிகாரம் 30 வாசிங்க. ரோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனே புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இவன் எங்கே வர வேண்டியவன்? வானத்துக்குரியவன் இவன். ஆனால் எங்கே கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது? அழுகையும் பள்ளத்தாக்கும் நிறைந்த இடத்திலே என்று சொல்லி படிங்க. ரோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனே புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். தேவனால் அழைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட கடைசியில் அழுகைக்குள்ளாக போயிட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட தேவனால் அழைக்கப்பட்ட நாம் அவர் பிள்ளைகள் என்பதை மறந்து போகாதீங்க. உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் தேவனுக்கு என்று பயன்படுத்தும். உங்கள் கிஃப்டை தேவனுக்கு பயன்படுத்தி ஆகணுங்க. வேற யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. யார் பயன்படுத்த மாட்டாங்க? உலகத்தினுடைய எந்த மனுஷனும் பயன்படுத்த மாட்டான். நாம் தான் பயன்படுத்த வேண்டும். நான் தான் பயன்படுத்தணும் தேவனுக்கு என்று. அதனால் கடைசியாக நாம் முடிப்போம். அதற்கு 29 வாசிங்க முடிச்சது. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவிடத்தில் இருந்து உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். எது உள்ளவன்? தாளந்தை பயன்படுத்துகிறவன் எவன் அவனுக்கு கொடுக்கப்படும். பரிபூர்ணமான திருப்தி. அதுங்க திருப்தியா இருக்கும். தேவ காரியத்தை செஞ்சாலே திருப்தியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ காரியத்தை செஞ்சு முடிச்சாலே மனசுக்கு திருப்தியா இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த திருப்தி வந்துடுங்க. நீங்கள் உலகத்துக்கு செஞ்சா இல்லைம்மா நான் தான் செஞ்சேன், ஆனால் பிரியாணியில் இருந்தாங்க கொஞ்சம் கார்த்தை போட்டிய நீங்கள் செஞ்சுருப்பீங்க நல்லா சொல்லுவாங்க. இது அதிருப்தி தான் வரும். ஆனால் நீங்கள் தேவனுக்கு செஞ்சு பாருங்கள், உங்கள் மனசுக்குள்ள ஒரு திருப்தி. ஏன்னா அவர் வந்து திருப்தி ஆகிடும். அதுக்கு அவர் நேரம் வர மாட்டாருங்க. மனசுக்கு தெரியும், ஐயோ திருப்தியாக இருக்குங்க, அவர் ஊழியர் செஞ்சு அப்படி இருக்குங்க. அதனால இன்னைக்கு உங்கள் தாளம் என்ன பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் நாளாக பயன்படுத்தாமல் என்ன பண்ணுறீங்க? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்கள கொண்டு வரலாம், இவங்களை கொண்டு வரலாம். இப்போ யாரும் நாங்கள் வருது பெருசாகுது பாஸ்டர். முதல்ல ஆர்வம் வந்தோம், ஆத்மாவை சொல்லணும், அவங்கள சொல்லணும், இவங்கள சொல்லணும். இப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு டைம் இல்லை. எதுக்கு டைம் இல்லைங்க? ஆத்மாக்களை போய் சொல்வதற்குனால நமக்கு சொல்லுங்கள்.
வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுங்க, தொலைபேசியில் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஃபோனில் பயன்படுத்துங்க. என்ன பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கு விசாரிங்க, ஜெபிங்க, அதை பற்றி சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்களேன், சொல்லுங்க. தேவனுடைய காரியங்களை பற்றி பேசுவோம். நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்க, வெளியே வர முடியல, பேச என்ன பண்ணுங்க, அனைவருக்கு பேசி விசாரிங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து பேசுங்க, விசாரிங்க, ஆறுதல் சொல்லுங்க, தைரியம் சொல்லுங்க, உற்சாகப்படுத்துங்க. அந்த தாழ்ந்து யாருக்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. அதை வச்சு என்ன பண்ணுறீங்க, மூடி என்ன பண்ணுறோம், அந்த தாழ்ந்த மூடி என்ன பண்ணுறோம், எனக்கு பிரச்சனை, எனக்கு கவலையே பெருசாகுது, இதில் போய் யாருடைய கவலை தீர்த்து, எனக்கு கூட கவலை இருக்குது. ஆனால் ஃபோன் நான் கவலைப்படும் போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபோன் வரும். அதுக்கு 10 ஃபோன் வரும் பார்த்துக்கணும். ஒரு போய் டல்லாக ஆகும்போது பார்த்தீங்கன்னா உடனே வரும், அழுவாங்க, நிறுத்து. நானும் அழுகிற மாதிரி இருக்கிறேன். ஜெபிச்ச பிற்பாடு பார்த்தீங்கன்னா அழுக போயிடும். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த அழைத்திருக்கிறார். உள்ளவன் எவன் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். அதுக்கு நம்ம பர்ஃபெக்டா எல்லாத்துலயும் பரிபூர்ணமா இருக்கும். சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, சுகமெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு. இது வரைக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ வீடுகளுக்குள்ள கடந்து போயிருக்கிறேன். அப்பேற்பட்ட பலவீனத்தில் இருக்கும்போது கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். கடந்த மாதம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை நான் சந்திக்க போனேன். ஒரு 2 வருஷம் இந்த லிங்க் இல்லாமல் இருந்தது. மறுபடியும் என்னை சடனாக அவங்க கூப்பிட்டாங்க. என்னை ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வரணும், உங்ககிட்ட பேசணும். நான் போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சண்டே ஒரு நாள் வீடு போனேன். பார்த்தீங்கன்னா அந்த சகோதரி வந்து ஒரு 8 மாதம் அந்த கொரோனா பீரியடில் வந்து அவங்க வந்து ரயில்வேல வந்து ஸ்டாஃபாக இருக்கிறாங்க. அந்த கோவிட் வேறு அட்டாக் ஆகிட்டு இருக்குது, என்னென்னவோ ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு தேவஸ்தலத்துக்கு போயிருக்கிறாங்க, ஆராதிக்க முடியும். அங்கேயும் அவங்களுக்கு முடியாமல் கடைசியாக ஞாபகம் வந்து வர சொல்லுங்க பாஸ்டர்ன்ட்டு. அப்போது நான் போகுதுக்கும்பா, ஓகே நான் போயிட்டு இருக்க, ஃபோன் பண்ணிவிட்டேன். அப்போது அந்த சிஸ்டர் எடுக்கிறாங்க, பாஸ்டர் வராங்களா? வராங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் வரீங்கன்னு சொன்ன உடனே நான் சுகமாயிட்டேன். சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். சொல்கிறாங்க 8 மாதம் எனக்கு என்னென்னவோ ஸ்கேன் எடுத்து பார்த்து என்னுடைய சரத்தில் வந்து ஒரு வீக்னஸ் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கவர்மெண்ட்டுடைய வேலை என்ன பண்ண போகிறேன், ரிசைன் பண்ணுற லெவலுக்கு நான் போயிட்டேன். வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு. சரீரம் வந்து ஒத்து போகலை. அப்படி நான் தளர்ந்து போயிடுவேன். காலையில் நான் போயிட்டு இந்த மோஷன் பாத்ரூம் போயிட்டு விற்பனை தளர்ந்து போயிட உடம்பு. ஆனால் கர்த்தருடைய சுகத்தை கொடுத்து உங்களை கொண்டுதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். அந்த தாழ்ந்தை கர்த்தர்களுக்கு கொடுத்திருக்கிறபடி நம்ம அதை பயன்படுத்தி பாருங்க. நம்ம என்ன பண்ணுங்க, பூரணப்படுவீங்க. அதுக்கு பலவீனமானவங்களுக்கு ஜெபிச்சிங்கன்னா நீங்க பலமாயிடுவீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அப்படிதான் பலவீனமானவங்கள ஜெபிக்க ஒரு பக்கம் சிம்டம்ஸ் வரதா செய்யும். ஆனால் கர்த்தர் சுகத்தை கொடுக்கும். தாளத்தை பயன்படுத்தும். காரணம் என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகள். 2வது அவரை தரித்திருக்கிறோம். 3வது நாம் வானத்துக்குரியவர்கள். நம்ம ஆட்கொண்டிருக்கிறபடினாலே இங்கே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் கர்த்தர் உங்கள் மூலமாக தயவு செய்வார். உறவுகள் எல்லாம் உங்க மூலமா ரட்சிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. உறவுகளை உங்கள் மூலமாக தேவன் சந்திக்க விரும்புகிறார். அதனால் உறவுகளை கொடுத்து நாம் யோசிக்கூடாது. நம்ம வந்து அதை ரட்சிக்க முடியாது யோசிக்கவே வேண்டாம். கர்த்தர் அற்புதம் செய்ய நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். உண்மையே நாங்கள் தரித்துக் கொண்டிருக்கிறோம். வாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் சொந்தமானவர்கள். நாங்கள் வானத்துக்குரியவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு தியானித்தோம். என் ஆண்டவர் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது போல நாங்களும் வானத்துக்குரிய ஜனங்கள் அப்பா. அதனால் வானத்துக்குரிய ஜனங்களாகிய நாங்கள் இந்த பூமியிலே ஆதாமை போல பூமிக்குரிய மக்களாய் இருந்தாலும் கூட எங்கள் தேவன் வானத்துக்குரியவராய் இருக்கிறபடினாலே வானத்துக்குரிய அந்த திட்டங்களை, பரலோக ராஜ்யத்தில் உண்மையாக சொல்லப்பட்ட காரியங்களை, எங்களுக்குள் கொடுத்திருக்கிற தாழ்ந்துகளை நாங்கள் பயன்படுத்த கிருபை செய்யும். ஆசீர்வதியும் ஐயா. எங்களை பயன்படுத்துங்க. நாங்கள் எங்கள் காலங்கள், எங்கள் நாட்கள் வீணாய் போய்விடாதபடிக்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, பிரயோஜனப்படுத்துங்க. பிரயோஜனமில்லாத ஊழியக்காரன் சொல்லி எங்களை பார்க்காதபடிக்கு நாங்கள் உங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றுங்க ராஜா. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் குடும்பங்களுக்கு, எங்கள் சமுதாயத்திற்கு, எங்கள் திருச்சபைகளுக்கு, நாங்கள் சந்திக்கின்ற உறவுகளுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் மாற்றுகிறார்கள். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். God bless you. God bless you.